to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 118:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உங்கள் ஜெபம் அவரது செவிகளை எட்டும். அவர் உங்களை விசாலமான இடத்திற்குள் நடத்துவார். உங்கள் பலவீனத்தில் அவரது பலனை காண்பீர்கள். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, வேதம் மீண்டும் மீண்டும் இந்த சத்தியத்தை கூறுகிறது. விசேஷமாக 18ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று கூறுகிறது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. பிரியமானவர்களே, இதுதான் ஜெபம். உங்கள் இருதயத்தை திறந்து இருதயத்தின் வேதனைகள், தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் ஊற்றி விடுவது போல் ஆண்டவரிடம் கூறுவதே ஜெபமாகும். தன்னால் சகிக்க கூடாத மிகப்பெரிய சேதங்களை கடந்து சென்ற தேவ ஊழியனாகிய யோனாவும், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று கூறுகிறான். யோனாவின் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். யோனா என்ற தேவ ஊழியன் கர்த்தருக்கு பிரியமானவனாக வாழ்ந்த பொழுதிலும் ஆண்டவர் கூறின திசையிலிருந்து வேறு திசைக்கு தன்னை திருப்ப துணிகரம் கண்டபோது கர்த்தர் அப்படியே விட்டுவிடவில்லை. பல துன்பங்களை அவன் அடையும்படி தன் குறைவை உணரும்படி செய்தார். மீனின் வயிற்றுக்குள் விழுங்கப்பட்ட யோனா அங்கிருந்து கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். அவன் எப்படி காப்பாற்றப்பட்டான்? தேவன் அவனை எப்படி மறுபடியும் அபிஷேகித்து தம் மகிமைக்கென்று பயன்படுத்தினார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அவனுடைய விண்ணப்பம் ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து சேர்ந்த பொழுது ஆச்சரியமாக கர்த்தர் வழி திறந்து அவன் வெளியே வரும்படி செய்தார். மறுபடியும் அதே ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கவும் அவனை வழி நடத்தினார். ஆம், நம்முடைய ஆண்டவர் நெருக்கத்தில் இருக்கிற நம்முடைய ஜெபத்தை கேட்டு கூக்குரலை அங்கீகரித்து தாம் விரும்பிய வழியிலே நம்மை நடத்த வல்லமையுள்ளவர். இன்று நீங்களும் யோனாவை போல கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் நெருக்கத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி என்ன நெருக்கம் வந்தாலும் இயேசு போதும் என்று அவரையே நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார். ஒரு இளம் தம்பதியர் திருமணம் முடிந்து அடுத்த ஆண்டு திருமண நாளன்று ஒருவருக்கொருவர் வெகுமதி கொடுக்க விரும்பினர். ஆனால் பணமோ கொஞ்சமும் இல்லை. நெருக்கமான வாழ்வு. இதில் எப்படி பரிசு கொடுப்பது என்று ஒரே கவலை. ஒருவருக்கொருவர் தெரியாமல் இருவரும் கர்த்தரை நோக்கி மன்றாடினர். அந்த நெருக்கத்தை மாற்றி எப்படியாவது எங்களுக்கு இந்த விருப்பத்தை நிறைவேற்றும் என்று ஜெபித்தனர். நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் திருமணத்திற்கு வர முடியாத ஒரு உறவினர் வெளிநாடு ஒன்றிலிருந்து இந்த முதலாவது திருமண நாளன்று அவர்களுக்கென ஒரு வெகுமதியை பணமாக அனுப்பியிருந்தார். அதை பார்த்தவுடன் இருவருக்கும் ஒரே மகிழ்ச்சி. அதை வைத்து 2 பேரும் தங்கள் திருமண நாளை சந்தோஷமாக கொண்டாடியதோடு ஒருவருக்கொருவர் வெகுமதி கொடுக்கவும் கர்த்தர் அவர்களது நெருக்கத்திலே உதவி
உதவி செய்தார். இளம் வயதிலேயே ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியும் அருள் புரிந்தார். ஆம் பிரியமானவர்களே, என்ன நெருக்கம் வந்தாலும் ஒன்றிற்கும் பயப்படாதிருங்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் சமூகத்தில் உங்கள் சஞ்சலங்களை ஊற்றுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், ஆசீர்வதித்து வழி நடத்துவார், நீங்கள் அற்புதங்களை காணும்படி செய்வார். நாம் உபத்திரவங்கள், சோதனைகள், எல்லா வகையான பிரச்சனைகள் வழியாகவும் கடந்து செல்லும் போது ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. உங்கள் வாயை திறந்து அவரிடம் பேசுங்கள். உங்கள் தேவைகள், உங்கள் இருதயத்தின் வேதனை எல்லாவற்றையும் அவரிடம் ஊற்றுங்கள். அதுவே ஜெபமாயிருக்கிறது. அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறான். நாம் எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களில் அர்ப்பணிக்கும் போது நாம் விசேஷமாக தேவ ஊழியர்கள் இந்த உலகில் அநேக உபத்திரவங்கள், சோதனைகள் வழியாக கடந்து செல்ல நேரிடும் போது அவருடைய நாமத்திற்காக அவற்றை சகிக்கிறோம். ஆனாலும் சந்தோஷமாயிருக்கவும் எல்லாவற்றையும் அவர் கரங்களில் ஒப்படைத்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நம்பவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பலவீனங்களில் அவரது பலன் பூரணமாக விளங்கும். நம்முடைய உபத்திரவங்களில் அவரது மகிமை வெளிப்படும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் நெருக்கப்படும் போது உம்மை நோக்கி கூப்பிட்டால் நீர் செவி கொடுப்பீர் என்பதை அறிந்து நன்றி செலுத்துகிறேன். ஆழங்களிலிருந்து கூப்பிட்ட யோனாவுக்கு பதில் கொடுத்தது போல, தாவீதை தூக்கி விசாலமான இடத்தில் வைத்தது போல, எல்லா பாரங்கள், எல்லா துக்கங்கள், எல்லா பயங்களிலும் இருந்தும் என்னை தூக்கி எடுப்பீராக. உம்முடைய தயையை நம்பி என் இருதயத்தை ஜெபத்தில் உம்மிடம் ஊற்றவும், என்னுடைய பலவீனத்திலே உம்மில் பலத்தை கண்டடையவும் எனக்கு கற்பியும். ஆண்டவரே, எல்லா உபத்திரவத்தையும் சோதனையையும் உம் கரங்களில் ஒப்படைக்கிறேன். என் சகாயரும் கீதமுமான நீர் உம்முடைய பூரண சமாதானத்தால், உமது தைரியத்தால், உம்முடைய சந்தோஷத்தால் என்னை நிறைக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.